குட் ஈவினிங் ப்ரோ. ஸோ இந்தியாவோட கடைசி மேட்சோட முதல் பந்து பிரசாந்த் டு பிரதாப். ஃபர்ஸ்ட் ஒன் பிரசாந்தோட ஃபர்ஸ்ட் ஒன் யாக்க டெலிவரி ட்ரை. ஸோ யாக்க இங்கிலாந்துல வந்துருக்கீங்க. ஒன் பவுண்டரி ரொம்ப க்ளோஸ்ல போய் போயிருக்கீங்க. ஸோ வைடியாக்க ட்ரை பண்ணிருக்காரு நினைக்கிறேன். லோட்டஸா கன்வெர்ட் பண்ணி சுவிட்ச் ஹிட்ல ஒரு பவுண்டரி. வழக்கம் போல முதல் பவுண்டரி இந்த மேட்ச்லயும் மிஸ்டர் 360 பிரதாப் தான் பதிவு பண்றாங்க. ஒத்த கையில 6 பிடிச்சீங்கன்னா 100. பிரசாத்தோட 5th ஒன் மாத்துக்கை ரஞ்சித். லாஸ்ட் டூ மோர். நல்லா பட்டுருச்சீங்க பேட்ல. ஒரு கையில கேட்ச் பிடிக்க முடியல. சோ முதல் 6 இங்க ஸ்லாட்டில் இருந்த பந்து அப்படியே அள்ளி அடிச்சிருக்காரு நீங்க. சோ போன மேட்ச் தொடர்ந்து இந்த மேட்ச்லயுமே முதல் 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் மாத்துக்கை ரஞ்சித். குட் ஷாட். முதல் பந்துல 6 அடிக்கிறது எப்பவும் வழக்கமா கொண்ட நபர் இரண்டாவது பந்துல வெள்ள அடிச்சிருக்காரு 6. அகைன் ஒரு பால். ஃபயர் ஆஃப் லைட் பண்ணி அகைன் ஒரு பால். சான்ஸ் ஃபார் கண்டிப்பா பவுலரை சேஞ்ச் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். ரெண்டு நோ பால் போட்டிருக்காரு. அதனால பவுலரை சேஞ்ச் பண்ணி ஆகணும். பவுலர் should be changed. இங்க இருக்குது பிரதாப் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் ஷாட். பால் ஐ திங்க் கிளியர் பண்ணிருக்காரு. பவுண்டரி. இல்ல பவுண்டரியா ஸ்கோர் பண்றாரு பிரதாப். பிரதாப் பேட்ல இருந்து வர்ற another one boundary இந்த மேட்ச்ல. அந்த ப்ராப்ளம் எனக்கு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். Fourth one. Well scored பின்னாடி. I think it's a boundary. So பிரதாப் பேட்ல another one boundary இங்க பிரதாப் பேட்ல இருந்து. நான் வந்து டைமுக்கு சாப்பிடணும் ப்ரோ. டைமுக்கு சாப்பிடணும். அல்சருக்கு டேப்லெட் எடுக்கணும். நான் பாராட்டுறது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலாம். ஷாட் இங்க மாத்துக்கை ரஞ்சித் ஸ்டைல மட்டும் ஸ்லாட்ல போட்டுறாங்க. கொஞ்சம் வேணக்கட்டு போடலாம். 2 ஓவர் பிளேயர் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 33 வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். லவ்லி டேக் அண்ட் கையில போயிருக்கு. சுவிட்ச் ஹிட்ல தெளிவா அடிச்சாரு. செல்லப்பா நான் ஃபீல்டர் வச்சு போட்டாருன்னு நினைக்கிறேன். தெளிவா அடிச்சாரு. ஆனா சுவிட்ச் ஹிட்ல இந்த மாதிரி பேச கனெக்ட் பண்றது கஷ்டம் தான். நல்லா அடிச்சாரு. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனா ஃபீல்டர் வச்சு போட்டுருக்காங்க. ஹார்ட் லக் இங்க பிரதாப் தொடர்ந்து விக்கெட் இழந்து வெளியில போறாரு. சோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. இந்த டோர்னமெண்ட்ல தான் சிவலிங்கம் எல்லா மேட்சும் 1 down பேட்ஸ்மேனா உள்ள வந்துட்டு இருக்காரு. பவர் பிளேக்கு அப்புறம் அவர் உள்ள அனுப்புறாங்க. பவர் பிளேல நல்லா ஆடுவாரு. சிவலிங்கம் ஆன் ஸ்ட்ரைக். நிறைய ஆறுகளை பின்னாடி திசையில அதிகமா பதிவு பண்றது பார்க்க முடியும் சிவலிங்கம் இந்த டோர்னமெண்ட். சரி இதுக்கு முன்னாடியும் சரி. சோ as usual உள்ள வந்த முதல் பந்திலேயே 6 பதிவு பண்றாங்க சிவலிங்கம். குட் ஷாட். சோ இப்போ இந்த பேர் என்ன பண்ண போகுதுன்னு பார்க்கலாம். மாத்துக்கை ரஞ்சித் மற்றும் சிவலிங்கம் ஓவர் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து தெளிவா போட்டார். திருமண பக்கமே போட்டாரு. விக்கெட் கொடுத்துட்டாங்க. இங்க பேட்ல பட்டிருக்கு. சோ சிவலிங்கத்தோட விக்கெட் ஏர்லியா பறி போகுது. விக்கெட் நம்பர் 2 இஸ் கான் ஐ திங்க். சோ கீப்பர் கேட்ச்ல தன்னோட விக்கெட்டை கொடுத்து வெளியே ஒரு பெரிய விக்கெட் எடுத்த வெற்றி கலிப்புல இங்க மாமுண்டி அவருடைய ஆக்ரோஷத்திலே தெரிஞ்சிச்சு. கண்டிப்பா பேட்ல பட்டிருக்குன்னு சொல்லி டீசென்ட்டா அவரும் நடந்துட்டாரு சிவலிங்கமும். வெல்கம் ப்ரோ. 6 சிவலிங்கம் கேம் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விக்கெட் லூஸ் பண்றாரு. ஸ்வீட்டி பாலா இங்க பொலார் பாலா வந்து நீ பர்சன் உள்ள பிகிட்டார் பிகி. நம்ம முதல் பால்லே சுவிட்ச் ஹிட்டுக்கான ட்ரை. இது ரெக்கமெண்டபிள் கிடையாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இங்க போடுங்க சிம்பா நீ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டா போட்டு டைமிங் கொடுத்தாரு. ஐ திங்க் இங்க 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் 3 பவுன்ஸ்ல இல்ல 2 பவுன்ஸ்ல இந்த பவுண்டரியை கிளியர் பண்ணது. அகைன் ஒரு பவுண்டரி இங்க வில் பிளேட் மாத்துக்கை ரஞ்சித். அவரோட இன்னிங்ஸா இருக்குமான்னு பார்க்கலாம் இன்னைக்கு டேல. ரஞ்சித் இங்க கிரீஸ்ல இருக்காரு 45. சோ ரசிகர்களோட விசில கேட்க முடியுது. பேட்ல எங்கயோ போயிடுச்சு பாலா. குட் ஷாட். சரியான ஷாட்டிங்க. சோ முதல் 6 பதிவு பண்ற பாலா இங்க அப்படினு சொல்லிட்டு ஸ்கோர் 52. சரியான அடி. ஏனா பாலா ஒரு பெரிய 6 பறக்க விட்டுருக்காரு. ஷாட்டா போட்டாரு. கிளியர் பண்ணிருக்காரு. ஒண்ணால பிடிப்பா. ஐயா அகைன் ஒரு பெரிய 6 இங்க. சோ பேக் டு பேக் 2 பால்ல 2 6 பாலா ஷோவா இன்னைக்கு பார்க்கலாம். இங்க ஒரு 6 பேக் டு பேக் இருப்பாரு. 58. The man in form பாலா ஷோ காமிச்சிட்டு இருக்காரு இங்க. சரியான ஷாட். ஹேட்ரிக் 6 பதிவு பண்றாரு இங்க பாலா. சோ சத்யா நிஷாந்த் ஹேட்ரிக் 6 அடிச்சு 500 சொல்லிருக்கீங்க. முக்கியமான மேட்ச்ல பார்த்துட்டு இருக்கோம். 64.
ஸோ காசை எடுத்து வைங்க. சத்யா நிஷாந்த் ஹேட்ரிக் சிக்ஸை பதிவு பண்ணிட்டாரு. இங்க பாலா குட் ஷாட். லைவ் வியூவர்ஸ் 465 செம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. பொல்லாடு பாலா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க மேல. எங்கேயோ போச்சு நேருக்கு நேரா ஸ்ட்ரைட் மட்டார்னு ஒரு முட்டை ஸ்லாட்ல இருந்த பந்து. ஸோ இந்த மாதிரி பெரிய ஷாட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் கிரேஸில் வந்தாலே உங்களுக்கு கையே வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா போட்ட பவுலர் கூட எடுத்துகிட்டு போய் முதல் பால் ஸ்லாட்டில் போடுறாரு. செல்லப்பன் முதல் ஓவரை ஒரு 6 விட்டு கொடுத்துருந்தாலும் 8 ரனில் போட்டிருந்தாரு. ஆனால் இங்கே முதல் பாலே ஸ்லாட்டில் அல்வா ஓபி அப்படியே வெளியே போடுற மாதிரி ஒரு ஓபி. சரியான ஷாட். 4வது ஓவரை பதிவு பண்ணுறாரு பாலா. இங்கே குட் ஷாட். ஷாட் கொடுக்குறாரு. சான்ஸ் நல்லா போட்டிருக்காரு. முதல் பால் 6க்கு அப்புறம் 2 டாட் பால். ஒரு ஒயிட் அப்புறம் நல்ல பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருன்னு சொல்லாங்க. செல்லப்பன் இஸ் தி ஒன்லி பவுலர் இந்த மேட்ச்ல இன்னைக்கு நல்லா போட்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நல்ல விக்கெட். சிவலிங்கத்தோட விக்கெட் இப்போ பாலாவோட விக்கெட் பிடிச்சு கொடுத்திருக்காரு. தன்னோட டீமுக்காக பண்ணிருக்காரு. லாஸ்ட் 2 பால்ஸ் மோர் இந்த பால் ஃப்ரீ பால். நல்ல ஷாட் பலார்னு ஒரு அரை. நல்ல ஒரு ஷாட். பவுன்ஸ் குட் ஸ்டாப். கவர்ஸ் ஃபீல்டர் ஈஸி டு இங்க சீவர் பண்ணிருக்காரு. 2 ரன் கிடைக்குதுங்க. பெரிய ஷாட். பிரசாந்தங்க 6 ஃபிளாட்டா போயிருக்கு கை கிட்ட. சோ முதல் பந்திலேயே இங்க ஒரு 6 வெல்கம் பண்றாரு. இந்த ஓவரை மத்தகை ரஞ்சித் நான் இருக்கேன் ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்து ஒரு எண்ட்ல ஃபுல்லா ஆடி தரேன் உங்களுக்காகன்ற மாதிரி இங்க ஆடிட்டு இருக்காரு மத்தகை ரஞ்சித். ப்ரோ ஹைலைட்ஸ் போட்டுறலாம். டாப் எட்ஜ் பவுண்டரி கிளியர் பண்ணுமா. ஆல்மோஸ்ட் ஃபீல்டர் வந்து விட்டா. டேக் ஓவரா இல்ல பவுண்டரி இங்க லக்கி பவுண்டரி. சோ ஃபுல் பேஸ்ங்க டாப் எட்ஜ்ல கட் ஆகி வந்திருக்கு. இங்க பவுண்டரி 10 ரன் குயிக்கா வந்துருச்சு மத்தகை ரஞ்சித் பேட்ல இருந்து. ஷாட் ஸ்லாட்ல இருந்த பந்து ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். சரியான ஷாட். இங்க ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 6 அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு மத்தகை ரஞ்சித். அவர் மட்டும் தன்னோட பேட்ல வரைக்கும் 12 பால்ல 38 ரன் பதிவு பண்ணிருக்காரு. சோ இது வரைக்கும் மொத்தமா டீம் 33 பால் ஆடி இருக்காரு. வெறும் 12 பால் தான் ரஞ்சித் சந்திச்சிருக்காரு. நல்லா பண்றச்சு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் யாரோ ஒண்ணு கேட்ச் புடிச்சாங்க. ஒண்ணே கேட்ச் புடிச்சா 100 ரூபாய் சொல்லிருந்தாங்க. சோ அந்த ஒண்ணே கேட்ச் புடிச்சாரு. சோ இந்த ஓவர் ஹியூஜ் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாறிட்டு இருக்கு. மொத்த பால்ல 6 அடுத்த பால் டாப் பேஜ்ல 4 அடுத்த பால் ஒரு 6 அடுத்த பால் ஒரு 6 மாத்துக்க ரஞ்சித் ஃபயர் பீஸ்ட் மோட்ல இருக்காரு. சோ இன்னும் ஒரு 6 அடிச்சா 14 பால்ல 50 போட்டு சிவலிங்கத்தோட 50 சமன் செய்வாரு. ஷாட் அகைன். ஐயோ ஆர் அகைன். சோ 14 பால்ல 50 இங்க ஹாட்ரிக் 6 பிகே 14 பால்ல 50 14 பால்ல 50 டா. 14 பால்ல 50 மாத்திக்கே மாட்டே தூக்கி மாத்தி காட்டுறாங்க. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அரங்கமே ஆளுங்க மாத்திக்கே ரஞ்சித் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹெட்லைன்ஸில் நியூஸ் ஆக. சோ இந்த ஓவர செம்ம எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டு இருக்காரு. 6 லாஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஷாட் சரியான படில நினைக்கிறீங்க. இந்த வாட்டி எஸ்டா கவர் சீரிஸ் இல்ல 1-2 பார்க்கும்போது ஒரு குயிக் 15 பால்ல 52 ரன் பதிவு பண்ணி நாட் அவுட் பேட்ஸ்மேன் ஃபுல்லா ஆடி கொடுத்திருக்காரு. டீம் அவுட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 108 ரன். சரி 107 ரன் டார்கெட் ஃபார் என்கே ஸ்டார் புதுக்கோட்டை. செகண்ட்ல தமிழ் அவங்க டீம்ல செகண்ட் ரவுண்டுக்கான மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின பிளேயர். முதல் பால்ல இங்க சுச்சிட்கான ட்ரை டாட் பால். நல்ல ஷாட் இங்க கிளியர் பண்ணிருக்காரா. சான்ஸ் ஃபார் கேட்ச். ஐயோ ஆல்மோஸ்ட் வந்தாரு பாலுக்கு. கண்டிப்பா என்கே ஸ்டாரோட செகண்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் கீர்னர் பூவா பிரதர்ஸ். சரியான மேட்ச் அது. கீர்னர் பூவா பிரதர்ஸ் வந்து 68 ரன் டார்கெட்டா செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு எண்ட்ல ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்த தமிழ் 35 ரன் பதிவு பண்ணாரு. இன்னும் 2 ஓபனிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்த கதிர் ஃபுல்லா நின்னு மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. கடைசி ஓவர்ல 7 ரன் அடிக்கணும். கடைசி ஓவர்ல நிறைய ரன் அவுட்ஸ் பார்த்தோம். ஆனாலும் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு இங்க கதிர். சரியான மேட்ச். சுச்சிட்டுக்கான இந்த முறை ஒயிட் பால். இங்க ஷாட். நல்ல ஒரு ஷாட். இங்க அற்புதமான லைன்ல வச்சு பிடிச்சிருக்காங்க. இங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா கிளியர் ஆயிருக்கும். தமிழ் ஹார்ட் லக். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தா கன்ஃபார்மா கிளியர் ஆயிருக்கும். நல்லா அடிச்சாரு. ஸ்கூல் பாய்ஸ் ஆஸ்கர் அப்படின்னு இணைந்து வச்சிருக்காங்க இந்த பேரு. அக்ராஸ் விட்டுருக்காரு. பேட்டுக்கு அண்டர்ல போயிருக்கு. டாட் பால். பேட்டுக்கு அண்டர்ல போயிருக்கோம். இந்த பாலை விட்டுருந்தாருன்னா சான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை. லாங்கால்ல பாலா சேவ் பண்ணிருக்காரு. ஒரு சிங்கிள் ஒன்லி வேர்ல்ட் கப் மாடல்.
2007 2020 வேர்ல்ட் கப் முதல் பந்து சுனில் நிறைய கவர்ஸை கிழிச்சிட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் இங்கே கவர் சீஜன்ல வசன் கலெக்ட் பண்றாரு. 2 ரன் கிடைக்குது. 2 only. ஜித்தோட 5th one ஒரு லோ ஃபுல் டாஸ் குமரேசன் உள்ளே அடிக்க பார்த்தாருன்னு நினைக்கிறேன். டாப் மோஸ்ட் பவுலர் தமிழ்நாடு கிரிக்கெட்ல. போக முடியாதனால சீக்கிரமா ஓவர் போட்டு முடிக்கிற மாதிரியே இருக்கு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவர்ல அப் டு யாக்கிங் லென்த்ல கேட்ச் ஆயிடுச்சாங்க. இங்க ரெடியா இருந்தாரு இந்த பாலுக்கு. சோ கதிர் இந்த மேட்ச்ல ஏலியரா முதல் விக்கெட் லூஸ் பண்ணி வெளியில போறாரு. ஆல்மோஸ்ட் மேட்ச் ஓச்சரா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். போட்டோ ஷாட் குமரேசன். One bounce boundary. நல்ல ட்ரை பாலாங்க. ஸோ முதல் பவுண்டரி எடுத்துட்டு வர தன்னோட பேட்ல இருந்து செல்லப்பன் இப்பதான் முதல் பவுண்டரி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல தமிழ் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி வந்துச்சு முதல் ஓவர்ல. அதுக்கப்புறம் இப்போ ஸ்லாட்ல இருந்த பந்து 6 2 கையில கேட்ச் முடிச்சிருக்காங்க. காத்திருக்குது. சிமெண்ட் கலர் கீழே போனார். அதுக்கப்புறம் மேல வந்து பாருங்க ரெட் கலர் டி-ஷர்ட் சசிக்கு இன்னைக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட. இந்த ஓவர்ல செல்லப்பன் பேட்ல இருந்து ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ணிருக்காரு. ஸ்லாட்ல இருந்த பந்து ஸோ முடிஞ்ச வரைக்கும் கௌரவ தோல்வியா எடுத்துட்டு போறாங்க மேட்சை. ஆள் இல்ல. வெரி குட். நல்ல ஒரு பேட்டிங் எபிலிட்டி, நல்ல ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டா இங்க. சோ அகைன் ஒரு பவுண்டரி இங்க செல்லப்பன் பேட்ல இருந்து குட் ஷாட். செல்லப்பன் பேட்டிங்ல 2 பந்துகள் 10 ரன்கள் கொண்டு வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் ஸ்கோர் ஓவர்ல 78 சாத்தியமே இல்ல. எல்லா பாலையும் 6 அடிச்சாலும் 72 தான் வரும். சோ நல்ல ஷாட் தான். ஹைட் போன அளவுக்கு டிஸ்டன்ஸ் இல்ல. சோ இந்த மேட்ச்ல மட்டும் தான் 6 பதிவு பண்ணாம வெளியில போறாரு சென்பா. ஸ்கோர் எடுத்து வந்து கொடுக்குறாரு செல்லப்பன். நீங்க கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காரு நம்மள. Slow variation, dot ball, last variation. Again ஒரு slow delivery, but it's a dot ball. Last one. Reverse sweep attempt. நல்ல டேக் கண்ணன். சோ கண்ணன் கையில விக்கெட் கொடுத்து வெளியே ஒரு என்டர்டெய்னிங்கான இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. 15 பால்ல 22 பதிவு பண்ணி இதோட 5வது ஓவர் முடிவுக்கு வருது. ஸ்கோர் 32 5 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஜீவோட செகண்ட் ஒன் நல்ல ஃபேஸ் ஜெனரேட் பண்ணாரு. ஒரு கோலி குண்டு. பிகே ஒரு ஹாய் சொல்றா. டேய் சொல்ல. லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் தி டே ரவுண்ட் மேட்சஸ்க்கு உள்ள போகுது ஆடியன்ஸ்காக கடைசி ஒரு பவுண்டரி சார். பவுண்டரியோட இந்த ரவுண்ட் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ இன்னைக்கு டேல எல்லா மேட்சும் முடிஞ்சிருச்சு. வடசரிப்பட்டி வெயிட் ஜேகே பிரதர்ஸ் கீரனூர் கரூர் அது தொடர்ந்து 4வது அணியா எஸ்ஓசிசி ஃப்ரம் சேலம் 4 டீமும் குவார்டர் ஃபைனல் முன்னேறி போறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.